அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 20/11/2025 கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய், சூரியன், சந்திரன், புதன் சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாவதால் மன நிம்மதியானது குறையும். எதிர்பார்க்கின்ற உதவிகள் கிடைப்பதில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எடுத்த பணியை சுலபமாக முடிக்க முடியாது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, அதிலும் குறிப்பாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். பொதுவாக இன்றைய நாளில் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் பொறுமையோடு இருப்பதும், அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், புதன், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படும். உங்கள் மீது இருந்த படிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படக்கூடிய ஒரு பலமானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன், 6ஆம் வீட்டில் சந்திரன், சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாவது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு புதிய வாய்ப்புகள் தற்போது கிடைத்து நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், 5ஆம் வீட்டில் சந்திரன், புதன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதிகாரிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால்
கடினமான காரியத்தை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை பெரிதாக எதிர்பார்க்காமல் எதிலும் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களுடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன், 3ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 2ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது என்றாலும் சக ஊழியர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது.
பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை தற்போது பெறக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பானது தற்போது கிடைப்பதால் ஒரு சிலருக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலமானது இன்றைய நாளில் இருக்கிறது. உடனிருப்பவர்களால் சில இடையூறுகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் தற்போது குறையும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த ஒரு காரியம் தற்போது எளிதில் கைகூடி எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.